ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஊத்தப்பம் இல்லைன்னா பன்னீர் பேன் கேக் கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொடமிளகாய் 1 குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 சாப் பண்ணி சேர்த்திக்கங்க. தக்காளி 2 பொடியாக நறுக்கியது அதை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 2 இல்லைன்னா 3 காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்குங்க கூடுதலாக கூட. கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கியது. சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு சுவைக்கேற்ப. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்திக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. அப்போ தான் பன்னீர் அந்த காயெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மசாலாவோட பிளெண்ட் ஆகி வரும். இது பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல்லை நல்லா காஞ்சதுக்கப்புறமா தோசை மாவு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம தயார் பண்ணியிருக்கிற பன்னீர் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். மேலே அப்படியே தூவி விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பன்னீர் காய்கறிகள் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். அடிப்பாக நல்லா வெந்து வரட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மேலே இருக்க பன்னீர் காய்கறிகளை லைட்டாக அமுத்தி விடுங்க. அப்போ தான் மாவோடு சேர்ந்து வரும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. ரொம்ப அமுத்தினீங்கன்னா இந்த பன்னீர் தோசைக்கல் அப்பிக்கும். அதனால் லைட்டாக அமுத்தி விட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் ஊத்தப்பம் ரெடி. இனி சாம்பார் சட்னியோட சாப்பிட வேண்டியதான். நீங்கள் தோசையில் சென்டரில் வச்சு ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பன்னீர் முதல்லையே லைட்டாக தவாவில் எண்ணெய் ஊற்றி வதக்கி விட்டுக்குங்க. லைட்டாக டாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வச்சுக்குங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட சாப்பிட்டேன். ஒரு முறையாக செஞ்சு பாருங்கள். நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.